Hello students. இப்போ நம்ம டைப் ஆஃப் பேரபோலா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம ஓப்பன் அப்வர்டு பேரபோலா பற்றி பார்க்கலாம் வாங்க. Well, this is open upward parabola, right? So இதோட ஈக்குவேஷன் x square equal to 4ay. ஸோ இதில் நம்ம axis, vertex, focus என்னங்கிறத பார்க்கலாம். First of all, what is axis? So axis அப்படிங்கிறது இந்த பேரபோலாவை, இந்த கர்வை which axis can divide into two symmetrical parts. ஸோ படத்தை பாருங்க. இந்த y axis அப்படிங்கிறது இந்த கர்வை வந்து ரெண்டு சிமெட்ரிக்கலாக பிரிக்குது. ஸோ அதனால இந்த படத்தை பொறுத்தளவுக்கு y axis தான் இந்த பேரபோலாவுக்கு ஓப்பன் அப்வர்டு பேரபோலாவுக்கு ஆக்சிஸ். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் y axis? ஸோ y axis, இப்போ y axis அப்படின்னா அதை நியூமரிக்கலாக எப்படி நம்ம ஈக்குவேஷனாக எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா x equal to 0. அதே x equal to 0னா இங்கே பாருங்க, இந்த ஆக்சிஸ் மேலே, இந்த y axis மேலே there is no value for x coordinate. பிகாஸ் இங்கே பாருங்க, இந்த ஆரிஜின் நகர தான் எக்ஸுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ ஆன் தி ஒய் ஆக்சிஸ் தெர் இஸ் நோ வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ தட் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் வாட் இஸ் கால்டு வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸுங்கிறது என்னன்னா, இந்த ஒரு பேரபோலாக்கு ஒரு கர்வும் இந்த பேரபோலாவும் அதனுடைய ஆக்சஸும் மீட் ஆகிற இடம். ஸோ அப்போ எந்த இடத்துல இங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பேரபோலாவும் இந்த ஆக்சிஸும் மீட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஆரிஜின். அப்போ வெர்டெக்ஸ் இந்த நான் ஆரிஜினில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆரிஜின். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு பேரபோலாக்கு இட் இஸ் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் விச் லைஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. அதாவது இந்த பேரபோலாவை ரெண்டு சிமெட்ரிக்கல் பார்ட்டாக பிரிக்குது பார்த்தீங்களா இந்த ஆக்சிஸ். இதில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்குங்க, ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபோக்கஸுங்கிறது இட் இஸ் அ ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்னால இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டாக இருக்கும். இப்போது இந்த வெர்டெக்ஸில் இருந்து எஃப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்போவுமே நம்ம ஸ்மால் ஏன்னு எடுத்துக்குவோம், சரிங்களா? அப்போ இந்த லென்த் ஸ்மால் ஏ அப்படின்னா இந்த கோஆர்டினேட் என்ன வரும்? இது வந்து ஆன் தி ஒய் ஆக்சிஸில் இருக்கனால எக்ஸ் கோஆர்டினேட் எப்போவுமே 0, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எப்போவுமே 0. அண்ட் இந்த ஒய் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன, 0, A.